வந்து புதுசா இந்த முறை படிக்கூடிய பிரமாண பத்திரத்துல தவறான தகவல் தான் அனுப்பிச்சிருக்காரு. அப்ப ஏற்கனவே கூட நம்ம தெரிவிச்சிருந்தோம். மறுபடியும் அதே தவறுகளை வந்து நிறைய பண்றாரு. ஏமாத்திருக்காரு. சொத்து விஷயத்துல வந்து எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை ஏமாத்திருக்காரு. இதே மாதிரி உயர் நீதிமன்றத்தில் அவர் வந்து ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்றாரு. அந்த பிரமாண பத்திரத்துல எங்க சொத்துல தலையிட மாட்டேன், தலையிட்டது இல்லை அப்படின்னு பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணியிருந்தாரு. அந்த பிரமாண பத்திரத்தையும்